ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் யூ லவ் ட்ராமாவுடைய எபிசோட் நம்பர் 7 தான் பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலில் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஹீரோயினுடைய கம்பெனிக்கு, அதாவது ஆஃபீஸ்க்கு ஒரு பிரிண்டர் ஒன்று தேவைப்படுது. ஸோ அந்த பிரிண்டரை ரெண்ட்டுக்கு எடுக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் விசாரிச்சிருக்கேன், அந்த கம்பெனியில் நம்ம கொட்டேஷன் கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த கம்பெனியில் ஒரு பிரிண்டர் இருக்குது, அவங்க நமக்கு ரெண்ட் கொடுப்பாங்க, நீ அந்த கம்பெனியில் பேசி அப்பாயின்மெண்ட்டை மட்டும் வாங்குன்னு சொல்ல, ஃப்ரெண்டுக்காரனும் ஒரு கம்பெனிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ரெண்ட்டு பிரிண்டருக்கு அதாவது பிரிண்டர் ரெண்ட்டுக்கு வேணும், இந்த மாதிரி நாங்கள் வரோம்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் அந்த கம்பெனிக்கு கிளம்பிட்டு இருக்க, ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு நம்ம லில்லி இருக்கா இல்லையா, அவன் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உன்னோட கம்பெனிக்கு நான் ஒரு இன்வெஸ்டர் வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்கேன், எங்க கம்பெனியோடைய கிளைண்ட் தான் அவர் உன்னை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு, அதனால வரியான்னு கேட்க, ஹீரோயின் அச்சோ இந்த மாதிரி எங்க கம்பெனிக்கு ஒரு பிரிண்டர் வேணும், நான் ஒரு கம்பெனிக்கு போயிட்டு இருக்கேன், எனக்கு அது ரொம்ப முக்கியமான வேலையாச்சேன்னு சொல்ல, உடனே சரி ஓகே அப்போ உன் ஃப்ரெண்டை அனுப்பிச்சு வையன்னு சொல்லிட்டு லில்லி சொல்ல, இதை கேட்டவனே நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். ஏன்னா அவனுக்கு தான் லில்லியை பிடிச்சிருக்கு இல்லையா. அவ்வளவுதான், இப்ப கோட்டு சூட்லாம் மாட்டிக்கிட்டு ப்ரப்போசலை எடுத்துக்கிட்டு லில்லி கிட்ட போவ, லில்லி வந்துட்டு வரப்போறது என்னுடைய ஆஃபீஸ் கிளைண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, உடனே வந்த ஆளு வந்து பாத்தீங்கன்னா நம்ம லில்லிக்கு ஒரு வேலையை கொடுத்து வெளியே அனுப்பி விட்டுறாரு. லில்லியும் சரி ஓகே நீ பேசிட்டுன்னு சொல்லிட்டு அந்த வேலையை முடிக்கிறதுக்காக வெளியே போவ, அந்த கிளைண்ட் ரொம்ப திமிர்த்தனமா தான் பேசுறாரு. ஆக்சுவலி இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவருடைய மோட்டிவ் என்னன்னா லில்லியை கரெக்ட் பண்ணணும், லில்லியை கரெக்ட் பண்ணணும்னா லில்லி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க என் ஃப்ரெண்டோட கம்பெனிக்குன்னே, சரி ஓகே பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் கூப்பிட்டுருக்காரு. அதனால இவர் என்ன பண்ணாரு, ப்ரப்போசலை வாங்கி முழுசா கூட படிக்கவே இல்லை, உங்களுக்கு வெறும் 30% தான் லாபம், எனக்கு தான் 70% நான் லாபம் எடுக்க போறேன், உங்களுடைய கம்பெனிக்கு நான் 7 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு தலையில கையை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க, அப்ப நம்ம லில்லி திரும்பி வர பாருங்க, லில்லி கிட்ட இந்த ஆள் கொஞ்சம் க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறான் பாருங்க. அவ்வளவுதான், இதை பார்த்தோன்னே ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு சம கோவம் வருது. பத்தாவதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அவளுடைய ஆஃபீஸ்க்கு, அதாவது அந்த ஆளுடைய ஆஃபீஸ்க்கு அந்த ஆளுடைய ஒய்ஃப் வந்துட்டு, அவ்வளவுதான் இப்போ ஒய்ஃப் காரி பார்த்துட்டு யோ என்னையா ட்ரெஸ் இது, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க, இந்த பொண்ணு மேல கையை போட்டுட்டு இருக்கனே, உடனே அந்த ஆளு லில்லியை மாட்டி விட்டுறான், லில்லி தான் வந்து என்ன செடியூஸ் பண்ற அப்படி இப்படின்னு சொல்ல, உடனே வந்துட்டு அந்த ஒய்ஃப் லேடி லில்லி அடிக்க வர, லில்லி அந்த ஒய்ஃபை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த கிளைண்ட்டை பிடிச்சி சம்மடி அடிக்கிறாங்க. அந்த கிளைண்டா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், உன் கம்பெனியில நான் உன்னை வந்துட்டு இது பண்ற பாரு, அதாவது ரிப்போர்ட் பண்ற பாருன்னு சொல்ல, லில்லி கோவப்பட்டு உன் புருஷனை அமைதியா இருக்க சொல்லு, இல்லைன்னா அவ்வளவுதான் பறஞ்சு பல்லெல்லாம் கட்டிடுவேன்னு சொல்லிட்டு லில்லி மாஸ்க் காட்டிட்டு இருக்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வேற லெவல்ல மாஸ்க் காட்டிட்டீங்க நீங்க அப்படின்னு சொல்ல, லில்லி என்னோட மூட் அப்செட்டா இருக்கு, நான் கிளம்புறேன், இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போறேன்னு சொல்ல, நானும் உங்க கூட வரவான்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்க, இல்ல பரவாயில்ல நான் தனியா போறேன், ஃபர்ஸ்ட் நீ ஆஃபீஸ்க்கு போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. லில்லியை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு, அவன் லில்லியவே பேந்த பார்த்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் கால் பண்ணி ஆக்சுவலி வந்துட்டு பிரிண்டரை ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்களாம், ஆனா மாசம் 80,000 ரூபாய் கேட்கறாங்க, அது மட்டும் இல்லாம டெபாசிட்டா வந்துட்டு 10 லட்சம் ரூபாய் கட்ட சொல்றாங்க, நம்ம கிட்ட போயிட்டு அவ்வளோ காசு ஏது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க போன்ல. ஸோ இங்க நடந்த விஷயத்தையும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம லில்லி மூட் அப்செட் ஆனதுனால கரோக்கிக்கு போயிட்டு நல்லா டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கா பாருங்க. அங்க ஒரு பையன் வந்து நம்ம லில்லி கிட்ட வந்துட்டு க்ளோஸா பழக வர, லில்லியோடைய கையை பிடிச்சி வா டான்ஸ் ஆட போலான்னு சொல்ல, அந்த இடத்துல நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு என்ட்ரி லில்லியை வந்து காப்பாத்திடுறான் அந்த பையன் கிட்ட இருந்து. அதாவது இப்ப நம்ம லில்லியை தனியா கூட்டிட்டு வந்து, என்னாச்சு ரொம்ப நாள் ஆச்சு இல்ல உங்களை பார்த்து, பரவாயில்ல நம்ம அப்பப்ப மீட் பண்ணிக்கிறமே, வாங்கலாம் டான்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு கூப்பிட, லில்லியும் ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு கூட போயிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிக்க. இப்ப இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டான்ஸும் ஆடிட்டு இருக்காங்க. இப்ப லில்லிக்கு போன் வருது ஆபீஸ்ல இருந்தே, ஏமா நம்ம ஆபீஸ் கிளைண்ட் நீ ஏதோ அடிச்சிட்டியாமே, தப்பு அவர் மேல இருந்திருந்தாலும் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, அதனால உன்னை நாங்க 2 மாசம் சஸ்பெண்ட் பண்றோமா அப்படின்னு சொல்ல, லில்லிக்கு செம டென்ஷன் ஆயிடுது. அந்த ஆள் தப்பு பண்ணிட்டு என் மேல அவன் பழிய போட்டுட்டானா, உங்களோட வேலையும் வேணா எனக்கு ஒண்ணு வேணான்னு சொல்லிட்டு லில்லி மாசா அவளுடைய வேலையவே விட்டுறா. இங்க நம்ம ஹீரோயினுடைய 4th anniversary இல்லையா, அதனால ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு ஹீரோயினை படத்துக்கு கூட்டு போலான்னு சொல்லிட்டு வந்திருக்கான், பொக்கே எல்லாம் கொடுத்து படத்துக்கு கூட்டிட்டு வர. அதே படத்துக்கு இந்த இவர் கலியா சீஷா, அதாவது நம்ம ஹீரோவுடைய ரிலேட்டிவ் பொண்ணு, அந்த பொண்ணு என்ன பண்றா, நம்ம ஹீரோவை எப்படியோ வலுக்கட்டாயப்படுத்தி இந்த ஜீஷி பொண்ணு கூட்டிட்டு வந்துடுறா. அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் இருக்கிறத பார்த்து யாருப்பா இதுன்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் இதுதான் என்னோட பாய் ஃப்ரெண்ட், நாங்க 4 வருஷமா லவ் பண்றேன்னு சொல்ல, ஹீரோ இதை கேட்டுறான். அவனுக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு, எதுவுமே ரியாக்ட் பண்ணாம அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறம் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் உள்ள படம் பார்க்கறதுக்காக போறாங்க. ஹீரோக்கா ஒரு மாதிரி செம்ம டென்ஷனா இருக்கு, வயிற்றுச்சலாவும் இருக்கு, ஆனா அதை வெளியே காமிச்சிக்க முடியல அந்த ரிலேட்டிவ் பொண்ணு இருக்கிறதுனால. இப்ப ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு, ஆமா அவரு தான் உனக்கு வந்துட்டு வேலையை ஆஃபர் பண்ணாரான்னு கேட்க, ஹீரோயினும் ஆமான்னு சொல்றாங்க. ஆனா அவருக்கு என்ன பார்த்ததுல சந்தோஷம் இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவர் என்ன ரொம்ப முறைச்சு பார்த்தா இருப்பான்னு சொல்ல, ஹீரோயின் அவனோட கேரக்டரே அப்படிதான், அவன் பாக்குற பார்வையும் அப்படிதான், நீ ஒன்னும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது, இந்த மாதிரி பிரிண்டரை வந்துட்டு என்னுடைய சீனியர் ஒருத்தவர் கடன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, ஆனா அவர் வந்துட்டு இந்த மாதிரி ரெண்ட்டை பத்தியும் பிளஸ் வந்துட்டு அட்வான்ஸை பத்தியும் பேசணும்னாரு, நீ உடனே வரியா, நமக்கு ஒரு பிரிண்டர்
ஒன்னு சீக்கிரமா கிடைச்சிடும்னு சொல்ல ஹீரோயின் உடனே அவங்க பாய் ஃப்ரெண்டை பாக்குறாங்க. சாரிப்பா, எங்களுடைய கம்பெனிக்கு வந்துட்டு ஒரு பிரிண்டர் ஒன்னு தேவைப்படுது, பிரிண்டருக்காக நான் ரொம்ப அலைஞ்சிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு கிளைண்ட வந்துட்டு என் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டானா நான் போயிட்டு அவர்கிட்ட பேசணும், தப்பா எடுத்துக்காத, நான் கிளம்புறேன்னு சொல்ல பாய் ஃப்ரெண்ட் காரனுக்கு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல சரி நீ கிளம்புன்னு சொல்ல ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்களுடைய ஹேண்ட்பேக்கை கூட விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இப்படி நம்ம ஹீரோயின் பாதியில போறத, பாதியில இல்ல இன்னும் படமே ஸ்டார்ட் ஆகல போறத நம்ம ஹீரோவுமே நோட் பண்றா. ஆனா ஹீரோ பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணிக்கவே இல்லை. இப்ப நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவளுடைய வீட்டுக்கு வர அவளுடைய வீட்டு கதவை யாரும் உடைச்சு வச்சிருக்காங்க. அதாவது திருட்டு பசங்க எவனோ திருடி போயிட்டானுங்க போல இருக்கு. அவளுதான் இவ ஹெல்ப்புக்கு ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்றா. ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டும் சரிப்பா என்னோட வேலை தான் முடியல, நான் உனக்கு வந்து ஹெல்ப்புக்கு வரேன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போவ. இப்ப நம்ம ஹீரோயினும் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டும் ஒரு ஆளை பார்க்க வந்திருக்காங்க. இந்த ஆள் யாருன்னா நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவனுடைய சீனியர் போல இருக்கு. அவன் கிட்ட ஒரு பிரிண்டர் இருக்கு, ஆனா அவன் ரெண்ட் எல்லாம் வேணாம், எனக்கு நீங்க டெபாசிட்டா ஒரு 5 லட்சம் ரூபாய் கட்டுங்க போதும்னு சொல்ல ஹீரோயின் கிட்ட இப்ப இருக்கிறது வெறும் 1.5 லட்சம் தான். ஐயோ இப்ப என்னடா பண்றது, நம்ம 5 லட்சம் கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்க கொள்ள இப்ப ஹீரோயினுடைய ஃப்ரெண்டே ரெண்டு தான் வேணான்றாருல, வெறும் டெபாசிட் தான் 5 லட்சம், எனக்கு தெரிஞ்ச யார்கிட்டயாவது நான் காசு கேட்கிறேன், உனக்கு தெரிஞ்ச யார்கிட்டயாவது நீ காசு கேளுன்னு சொல்ல ஹீரோயினுக்கு தெரிஞ்சது யாரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே. உடனே லில்லிக்கு கால் பண்ணி எனக்கு கொஞ்சம் காசு வேணும்னு சொல்ல லில்லியும் அவ்வளவு தானே அப்படின்றாங்க. லில்லியும் என்ன பண்ண நம்ம ஹீரோயினுக்காக ஒரு 3 லட்சம் ரூபாய் காசை கொடுக்க ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. லில்லி ஆக்சுவலி வந்துட்டு ஷாப்பிங்க்கு வந்திருக்காப்பல இருக்கு. ஹீரோயின் காசு கேட்டானோடனே அந்த ஷாப்பிங்கே வேணான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சென்ட் பண்ணிட ஹீரோயினுமே வந்துட்டு அந்த பிரிண்டர் ஆளுக்கு காசு 5 லட்சம் ரூபாய் சென்ட் பண்ணி விட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ செம்ம கோவத்துல இருக்கத பார்த்துட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு என்ன ஆச்சுடான்னு கேட்க ஹீரோயினுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்ல பாய் ஃப்ரெண்ட் தானே இருக்கு, கல்யாணம் இன்னும் ஆவல இல்ல, இங்க பாரு நீ வந்துட்டு ஹீரோயினுடைய கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அட்லீஸ்ட் அந்த இன்வெஸ்ட்ன்ற ஒரு விஷயத்திலேயாவது நீ ஹீரோயின் கூட க்ளோஸா இருக்க முடியும், இல்லனா நீ ஹீரோயினை பாக்குறதோ பேசுறதோ எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்காது, ஹீரோயினுடைய கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பாருடான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோக்கு ஒரு அட்வைஸை கொடுக்க இங்க நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு அந்த புது ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வரா. அந்த பிள்ளையுடைய வீட்டுல எவனோ திருடிட்டு போயிட்டாலையா, போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத, சீக்கிரமா வந்துட்டு உன்னுடைய திங்ஸ் எல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்ல உடனே இவ்வளவு அவளுடைய வீட்டுக்குள்ள இன்வைட் பண்றா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட. இப்ப ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் கேட்ட ஆமா அன்னைக்கு நைட்டு நீ ஹீரோயினுக்கு குக் பண்ணி கொடுத்துட்டு இருந்தப்ப நீ ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் தானே இருந்தோடனே பாய் ஃப்ரெண்ட் கார அமைதியா இருக்கான், உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க இல்ல சும்மா தான் நான் கெஸ் பண்ணேன், ஏன்னா நீங்க லவ் பண்ணி 4 வருஷத்துக்கு வந்துட்டு ஆகுது இல்ல கிட்டன்னு சொல்ல ஆமா இன்னைக்குதான் எங்களோட 4th இயர் அனிவர்சரி, ஆனா இப்ப கூட அவ இல்ல, இன்னைக்கு தான் நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம்னு நினைச்சேன் மறுபடியும், ஆனா இன்னைக்குமே அவளுடைய கம்பெனில வேலை இருக்குன்னு அவ கிளம்பிட்டான்னு சொல்ல இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு வீட்டுக்கே வந்தாரா. ஹீரோயின் ரொம்ப லேட்டா தான் வராங்க. வந்தோடனே நம்ம பாய் ஃப்ரெண்ட் காரன் தடபடலா இல்லாம நார்மலாவே ப்ரப்போஸ் பண்ணி ரிங்க கொடுக்க ஆனா ஹீரோயினுடைய மூஞ்சே மாறுது. இப்பதான் நான் என்னோட கம்பெனியே ஆரம்பிச்சிருக்கேன், என்னோட கெரியரே இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கேன், கண்டிப்பா வந்துட்டு நான் என்னோட கம்பெனில லாபம் பார்த்ததுக்கு அப்புறமா நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணி இந்த ரிங்க வந்துட்டு நானே என் கையில மாட்டிக்கிறேன், அதனால வந்துட்டு இப்போதைக்கு நான் உனக்கு ப்ராமிஸ் மட்டும் பண்ணி கொடுக்குறேன், இந்த ரிங்க நானே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ரிங்க கையில வச்சுக்க பாய் ஃப்ரெண்ட் காரனுக்கு இன்னும் வந்துட்டு செம டென்ஷன் ஆயிடுது. இப்ப ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் என்ன பண்ணா அடுத்த நாள் பிரிண்டர் வாங்கலான்னு சொல்லிட்டு அவனுடைய சீனியர் வீட்டுக்கு வந்தா அவ்வளவுதான் அவன் நாம போட்டுட்டு கிளம்பிட்டான். பிரிண்டருக்கான காசு அதாவது அந்த 5 லட்சம் ரூபாய் மட்டும் எடுத்துக்கிட்டு அவன் எங்கே ஓட்டாம் போல இருக்குது. இப்போ ஒண்ணு இந்த விஷயத்த வந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினும் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. பத்தாவதுக்கு ஆஃபீஸ்ல இருந்தா அந்த பொண்ணு இருக்கா இல்லையா புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ணாலும் அந்த பொண்ணு மேடம் நீங்க மாச சம்பளம் கொடுக்கறது கூட உங்ககிட்ட காசு இருக்கான்னு தெரியல, ஏன்னா பிரிண்டர் வாங்க முடியல, இன்வெஸ்டர் யாரும் கிடைக்கல, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு நிறைய எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இருக்குது மந்த்லியில, அதனால நான் வேலையை விட்டு போறேன், எனக்கு வேற கம்பெனில வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேமா நான் உன்னை வந்துட்டு இப்ப கட்டாயப்படுத்த விரும்பல, நீ உனக்கு நல்ல கம்பெனியா பார்த்து நீ வேலைக்கு போமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு கை கொடுக்க வர ஹீரோயின் மயக்கப்பட்டே விழுந்துடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா அவனுடைய சீனியர் தானே காசு எடுத்துட்டு ஓடி போயிட்டான், அதனால அவனுக்கு மனசே கேட்கல. ஓகே ஹீரோவாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னாலியா அவங்க கிட்ட போயிட்டு நீங்க கொடுத்த ப்ரப்போசல் இன்னுமே வந்துட்டு இருக்கா, நாங்க அந்த ப்ரப்போசலை ஏத்துக்கலாமான்னு கேட்க ஹீரோ கேட்கிற ஒரே கேள்வி நீங்க வந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரியுமான்னு கேட்க இல்லன்னு சொல்ல அதுக்குள்ள இவனுக்கு ஆபீஸ்ல இருந்து கால் வந்துட்டு ஹீரோயின் மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு நம்ம ஹீரோவும் ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோயினை தேடி வந்துடுறா. டாக்டர் என்ன சொல்லிடுறாங்க அதிகமான ஒர்க் ப்ரெஷர்ல உங்களுக்கு பிபி லோ ஆயிடுச்சு, அதனால தான் அவங்க மயக்கப்பட்டாங்கன்னு சொல்ல இப்போ உடனே வந்துட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோ கிட்ட நீங்க எங்க கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இல்லையா எங்க ப்ராஜெக்ட்லன்னு சொல்ல ஹீரோ என்ன சொல்றா இங்க பாருப்பா இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட உங்களால தாங்கிக்க முடியல, இப்பதான் நீங்க பிசினஸே ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, பிசினஸ் பேசணும்னா உங்க கூட ஹீரோயின் வரணும், வந்தாதான் நான் கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து ஹீரோயினை சமாதானப்படுத்துன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன்ட்ட சொல்லிட்டு போயிட இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு அவன் எதுக்கு இங்க ஹீரோயினை பார்க்க வந்தன்றது இப்பதான் தெரியுது. அவனுடைய அம்மா கால் பண்ணி பா உங்க அப்பா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆள் கிட்ட கடன் வாங்கினார் இல்லையா அந்த கடன்காரங்க கேட்டுட்டு இருக்காங்க காசெல்லாம், நீ போயிட்டு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட காசு வாங்குறேன்னு சொன்ன இல்லையா என்னப்பா வாங்கிட்டியான்னு அம்மாக்காரங்க கேட்க இவன் உடனே அம்மா வாங்குறமா நான் அந்த காசை கொடுத்துறேன் நீங்க கவலைப்படாதீங்கன்னு அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க. இது வந்துட்டு அந்த புது ஃப்ரெண்டு கேட்டறா என்னப்பாச்சு உன் ஃபேமிலியில ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க இவன் எதுவும் சொல்ல மாட்டேன்றா. ஆனா இவ எல்லாத்தையுமே முழுசா கேட்டுட்டா அதனால இவ்வளவு
அவளுடைய பேங்க் கார்டை எடுத்து ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்து வச்சுக்கோன்னு சொல்ல அவன் வேணான்னு சொல்றான். அட பரவாயில்லப்பா, இந்தா நீ வச்சுக்கோ, இங்க பாரு நீயும் என்னோட ஸ்கூல் மேட் தான், ஹீரோயினும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதனால நான் உனக்கு இந்த காசை கொடுக்குறேன், நீ வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்ல உடனே வந்துட்டு ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு வேற வழி இல்லாதனால காசை வாங்கிக்கிட்டு கண்டிப்பா நான் இதை வட்டி முதலமா திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அந்த புது ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினை பாக்கிறதுக்கு நம்ம லில்லி வந்துட்டா. லில்லி வந்தவொடனே ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப நம்ம ஹீரோயின் உன்னோட காசும் சேர்த்து வந்துட்டு போயிடுச்சுடி, நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடறாங்க. லில்லி இங்க பாரு, ஃபர்ஸ்ட் உன்னோட ஹெல்த் தான் முக்கியம், முதல்ல அதை பாத்துக்கோ, மற்ற விஷயத்துல நம்ம அப்புறமா பேசலாம், உனக்கு முதல்ல போயிட்டு ஏதாவது சாப்பிடறதுக்கு நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு லில்லி அங்கிருந்து போவ. இப்படியே இந்த எபிசோட் முடியுது. ஐயோ பாவுண்டா, நம்ம ஹீரோயின் ஆரம்பிச்ச உடனே இப்படி வந்துட்டு மொத்த காசும் போயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்தடுத்த வீடியோவை நீங்க பார்க்கணும் இல்லையா? மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் எபிசோட் போடக்குள்ள உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். டாடா பை, see you.